1921 இந்தியாவுக்கு வராரு. வந்து சிஆர் தாஸ் கிட்ட தொண்டராக சேர்ந்துக்கிறாரு. இதே டைமில் தான் காந்தியும் இந்தியாவுக்கு வராரு. சுபாஷ் சந்திர போஸோட திறமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிஆர் தாஸ் அவரோட காலேஜுக்கு சுபாஷ் சந்திர போஸையே தலைவராக்குறாரு. இவர் தலைவரானதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வெளிநாட்டில் போய் இவர் கற்றுக்கிட்ட போர்க்கலைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போராட்டத்துக்கு தயார் பண்ணுறாரு. இவர் இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாத்தையும் சுதந்திர போராட்டத்துக்காக தயார்படுத்திகிட்டு இருக்கிற நேரம் வேல்ஸ் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க. அவரை வரவேற்கிறதுக்கான ஏற்பாட்டை இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் வர்றதே இந்திய மக்களுக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்கல. அவரை தடுக்கிறதுக்காண்டி இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தடை போட்டுடுறாங்க. தடை போட்டாலும் பரவாயில்ல, இதை நடத்தியே ஆகணும்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி அவங்களுக்கு கீழே ஒரு தொண்டர் படையை உருவாக்கி அதுக்கு தலைவராக சுபாஷ் சந்திர போஸை போடுறாங்க. இதில் கடுப்பான